கையெடு. அம்மா போதுமா? சாப்பிடுமா, பரவாயில்ல. மா எனக்கு இன்னும் ஒரே ஒரு தோசை போதுமா? ஏய், எவ்வளவு தோசை சாப்பிடுவ? போதும், எந்திரிச்சு போய் கை கழுவு போ. இல்லம்மா, எனக்கு இன்னும் கொஞ்சம் பசி இருக்கு. அதனால ஒரே ஒரு தோசை நல்ல நெய்ய ஊத்தி மொறு மொறு மொறுன்னு சுட்டு எடுத்துட்டு வரியா? போட்டனா நெய்யெல்லாம் தீந்து போச்சு. எந்திரிச்சு போய் கை கழுவு போ. நெய் எல்லாம் தீந்து போனா உனக்கு வாங்கி வைக்க தெரியாதா? சரி பரவாயில்ல, வெறும் எண்ணெயாவது ஊத்தி சுட்டு எடுத்துட்டு வா. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். முடியாது. எவ்வளவு தாண்டி திம்ப? வயித்துக்குள்ள என்ன கிரைண்டரா வச்சிருக்க? முதல்ல எந்திரிச்சு போய் கை கழுவு. போடிமா, இப்படி உன் பொண்ணு சாப்பிடுறதே கண்ணு வைக்கிற. போடினா. ஒரு தோசை சுட்டு கொடுத்தா என்னவா? சுதா, எங்கம்மா மகேஷ் இன்னும் காணோம்? நீ மட்டும் சீக்கிரமா வந்துட்ட. அவன் ஏன் இன்னும் வரல? என்னம்மா, எங்க போயிருக்கான்? லேக்காவை பார்க்க போறேன்னு சொன்னா. அந்த பொண்ணை எதுக்கு இவன் பார்க்க போயிருக்கான்? அந்த பேச்சு பேசிட்டு போனா அன்னைக்கு. இன்னுமா அவளையே நினைச்சிட்டு இருக்கான் இவன்? பொண்ணா அவ? மா, அதெல்லாம் அந்த ஃபீலிங் எல்லாம் உனக்கு புரியாதுமா. அதுக்கு பேர் தான் லவ்ஸ்ங்கிறது. வாயிலே அப்படியே போட்டேனா? போடி, பேசாம போய் படுத்து தூங்கு. ஆமா, நீ என்னையே திட்டிட்டு ஒரு தோசை கேட்டா கூட சுட்டு தந்துராத. ஐயய்யய்ய. என்னம்மா வெறும் தோசையை சாப்பிடுற? சாம்பார் ஊத்தி சாப்பிடு. இல்லம்மா போதும். சாப்பிடுமா. என் பொண்ணை பாரு எப்படி சாப்பிடுறான்னு. நீ சாப்பிடுமா, நான் பாக்குறேன். உள்ள வாப்பா. பாத்துடா, பாத்து வா. கொண்டா. நான் போய் படுத்துக்கிறேம்மா. டேய், ஏன்டா அப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? சுதா வீட்ல இருக்கான்னு உனக்கு தெரியாதா? சாரிம்மா, என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. டேய், அப்படி என்னடா ஆச்சு உனக்கு? அந்த லேக்காவை பார்க்க போறேன்னு சுதா சொன்னா. அவ ஏதாவது உன்னை திட்டினாளா? இல்லம்மா, லேக்கா வீட்டுல நிச்சயதார்த்தம் நடந்தது. அவளுக்கு கல்யாணம் ஆக போதாம்மா. சரிடா, அவ எப்படி போனா உனக்கு என்ன? உன்னதான் அவ வேணான்னு சொல்லிட்டால. இல்லம்மா, லேக்கா எனக்கு பிடிக்கும்மா. எப்பயும் ஒரு சண்டை மாதிரிதான் நினைச்சேன். இப்படிலாம் ஆகும்னு தெரியலம்மா. சரி விடு. அவ்வளவு திமிரு பிடிச்ச பொண்ணு நமக்கு எதுக்கு? போனா போயிட்டு போறா. அப்படிலாம் விட முடியாதுமா. ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி தப்பு தப்பா நடக்குது? சரி, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப முதல்ல சாப்பிட்டுட்டு போய் படு. எழுந்துரு. எனக்கு எதுவும் வேணாம். ஒரே ஒரு தோசையாவது சாப்பிட்டுட்டு போய் படுடா. எதுவும் வேணாம்மா, நான் போய் சரி, படுக்கிறேன். போய் படுப்போ. என்ன அப்படிலாம் நடக்குது தெரியல. என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது.
ஜானு, நான் சுப்பு பேசுறேன். சொல்லுங்கக்கா. என்னக்கா இந்த நேரத்துல? உனக்கு தெரிஞ்ச தரகர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன்ல, அவரை நான் நாளைக்கு பார்க்க முடியுமா? மகேஷ்க்கு பொண்ணு பார்க்கணும். சொல்றேன்னு தப்பா நினைக்காதக்கா. நம்ம மகேஷ பத்தி நியூஸ்ல தப்பு தப்பா வந்தது, எல்லாரும் பாத்திருப்பாங்க. யாருக்கா பொண்ணு கொடுப்பா? ஏய், அவன் மேல எந்த தப்பும் இல்லடி. அது ஊருக்கு தெரியணுமேக்கா. சரி, இருந்தாலும் ஒரு தடவை தரகரை பார்த்து பொண்ணு பார்க்க சொல்றேன். சரி. சரிக்கா, நான் வச்சிடுறேன். பேபிமா, சாப்பிடவா? ஒரு 2 minutes லக்ஷ்மி அம்மா. ரொம்ப நேரமா இதையே தான் சொல்லிட்டு இருக்க. சாப்பிடவா? ஐயோ, நீங்க இருக்கீங்களே. சரி, எடுத்து வைங்க. அப்பா வந்துட்டாரா? வந்துட்டாரே, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொன்னாரு. நீ சாப்பிடவாமா? என்ன டிஃபன்? இட்லிமா. ஒன்னே ஒண்ணு கொடுங்க, போதும். ஒண்ணு போதுமா? ஹாய் பேபி. ஹலோ டாட். இன்னைக்கு என்ன இட்லியா? ஆமாங்க ஐயா. ஐயா, நான் சொன்னதை பத்தி நல்ல யோசனை பண்ணி பாத்தீங்களா? என்ன சொன்ன? என்னங்க ஐயா, மறந்துட்டீங்களா? பேபி அம்மாக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னல, மறந்துட்டீங்களா? லக்ஷ்மி அம்மா, எனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம்? நீ சும்மா இரு பேபிமா. எப்ப இதை கேட்டாலும் இதையே சொல்லி சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டே வர. இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடந்தே ஆகணும். ஐயா, நீங்க சொல்லுங்க, அது விஷயமா பேசுனீங்களா இல்லையா? சொல்லிருக்கேன் லட்சுமி, தாராக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும் இல்லையா? ஆமா ஆமா. பேபிமா, உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? சொன்னா அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சிடுவானா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு, அந்த மாதிரி மாப்பிள்ளையே நான் பாக்குறேன். நான் சொல்றது மட்டும்தான் அவன் கேட்கணும். நான் நினைக்கிறது தான் அவன் பேசணும். நான் பார்த்தாலே அவனுக்கு புரியணும். இந்த உலகத்திலேயே நான் மட்டும்தான் அவனுக்கு முக்கியம்னு தெரியணும். நான் பேசுற பேச்சுக்கு மறு பேச்சே பேசக்கூடாது. என்ன எந்த கேள்வியும் கேட்க கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் அவன் பதில் சொல்லணும். அண்ட் ஃபைனலா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன். அவன் நம்ம வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். ஆத்தாடி, அதுக்கு நாம ஒரு நாய்க்குட்டியை தான் வாங்கணும். லக்ஷ்மி அம்மா, இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சா சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எல்லாம் சரிம்மா, ஆனா வீட்டோட மாப்பிள்ளைன்னா எப்படிமா? இல்லப்பா, நான் நம்ம வீட்ல உங்களோடையும் லக்ஷ்மி அம்மா கூடயும் தான் எப்பவுமே இருக்கணும். அதுக்கு இந்த காலத்துல யாராவது ஒத்துப்பாங்களா? என்னையா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இருக்க அந்தஸ்துக்கும் பேபி அம்மா இருக்கிற அழகுக்கும் அவ எதிர்பார்க்கிற மாதிரி 1000 மாப்பிள்ளைங்க கிடைப்பாங்க. 1000 மாப்பிள்ளை எல்லாம் வேணாம் லக்ஷ்மி அம்மா. ஒரே மாப்பிள்ளை அந்த மாதிரி தேட சொல்லுங்க, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா கண்டிப்பா அவன் வீட்டோட மாப்பிள்ளையா தான் இருக்கணும். ஐயா, பேபி அம்மா சொல்ற மாதிரி வீட்டோட இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை பாருங்க. சரி, பார்த்துடலாமா? தேங்க்யூ டாட். ஏங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, எக்ஸசைஸ். அது தெரியுது. இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேக்குறேன். இந்த வயசுல தான் செய்யணும், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஏதாவது சொல்லிட போறேன். ஒழுங்கா ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க.
அப்புறம் கை கால் சுளுக்கிச்சுன்னு பெணாத்தாதீங்க. பொறாம ஆ, நான் ஃபிட்னஸ் ஆயிட்டேனா எல்லா பொண்ணுங்களும் என்ன பார்த்துடுங்கிற பொறாம தானே உனக்கு? இவ்ளோ வயசாகி உங்க விளையாட்டு புத்தி மாறலையே. ஏய் சும்மா லூஸ் மாதிரி எதையாவது பேசிட்டு இருக்காம ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. போங்க. லலிதா, இன்னும் 10 நாள் இந்த தொப்பையை குறைச்சிட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். அப்புறம் நான் சின்ன பையன் மாதிரி தெரிவேன், சின்ன பையன். நீ கிளவி மாதிரி இருப்ப. நீங்க என்னதான் உடம்ப குறைச்சாலும் இந்த ரவுண்ட் ஆனா உங்க வயசை காட்டி கொடுத்துரும். என்ன பண்றது? நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த முடியெல்லாம் போயிடுச்சு. ஓவரா பேசாதீங்க. போய் பேசாம ஒரு இடத்துல 6 மரம் உட்காருங்க. போங்க. ஆமா, எதுக்கு வாசல் ஃபுல்லா வேர்க்கடலை தோலா போட்டு வச்சிருக்கீங்க? அதையெல்லாம் கூட்டி பெருக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? வேர்க்கடலை தோலை போட்டா அணில் வரும், அதான் பார்த்துட்டு இருந்தேன். அணில் பிடிச்சு விளையாடுற வயசா உங்களுக்கு? ஆ? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். சின்ன வயசுல நான் ஊர்ல அணில் பிடிக்கிறதுக்காக நீங்க ஏதாவது பேசிட்டு இருக்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அடுப்பாங்கரையில் இருக்கிறவளுக்கு அணிலை பத்தி என்ன தெரியும்? சங்கரா, கேரி ஆன். என்ன இந்த மீரா இன்னும் கால் பண்ணவே இல்ல? ஒருவேளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளோ? ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதோ தெரியல. என்னடா புலம்பிட்டே வர? உங்களுக்கு என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? வயசான காலத்துல உங்களுக்கு இதெல்லாம் தேவையாப்பா? யூஆர் ஆல்வேஸ் டிஸ்கரேஜிங். நீ சரி, உங்க அம்மாவும் சரி, எப்ப பார்த்தாலும் நான் பண்றதுல தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். வாடா. ஆமா, என்னது இப்பெல்லாம் ரொம்ப லேட்டா வந்துட்டு இருக்கற? அது கொஞ்சம் ஒர்க் இருந்ததுமா. சரி, நீ போய் குளிச்சிட்டு வா, நான் டீ எடுத்துட்டு வரேன். போ. சரிம்மா. டேய் டேய், அதான் காலையில இருந்து போனோட தானே இருக்க. இப்பயும் அதே பாத்துட்டு இருந்தா எப்படி? போ போ. ஏங்க, நீங்க உங்க குரங்கு சேட்டையை நிறுத்திட்டு பேசாம ஒரு இடத்துல உட்காருங்க. உங்களுக்கும் சேர்த்து டீ போட்டு எடுத்துட்டு வரேன். எனக்கு வேண்டாம், நீ போய் வேலையை பாரு. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. அப்புறம் எங்கேயாவது புடிச்சுக்க போகுது, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஐ டோன்ட் கேர். அவ சொன்ன மாதிரியே கழுத்து பிடிச்சிருச்சே. லலிதா, லலிதா. வரேன் வரேன். ஐயோ, ஏன் இப்படி கத்துறீங்க நீங்க? என்ன உங்களுக்கு? கழுத்துல சுளுக்கு பிடிச்சிச்சுமா. சொல் பேச்சு கேட்கணும், நல்லா வேணும் உங்களுக்கு. இதுல உனக்கு ஒரு சந்தோஷமா? ஏங்க, நான் இங்க நிக்கிறேன்ல, அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க பார்க்கலாம். அப்படி அப்படி அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். அப்படி அப்படி அப்படி. சும்மா விளையாண்டு இருக்காத, என்ன எடுத்துட்டு வந்து தேய்ச்சுடு. இருக்கு இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, வலிக்குது. ஐயோ, இனி கழுத்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. நம்ம உடம்புக்கு எது பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். ஏய், அட்வைஸ் பண்ற நேரமா இது? வலிக்குது, தேய்ச்சுடுமா. தேய்க்கிறேன் தேய்க்கிறேன், இருங்க. எங்க சந்தோஷ்க்கு போன் வருது. அது அவன் வந்து பேசிப்பான். முதல்ல நீ எண்ணெயை தேய்ச்சுடுமா, வலி தாங்க முடியல. ஐயோ, இருங்க இருங்க, ஏதாவது முக்கியமான போனா இருக்கு, நான் பாக்குறேன். போன் அடிக்குது. மீராவா தான் இருக்கும். கால் பண்ணிட்டால. என்னடா அது? அந்த பொண்ணு எதுக்கு உனக்கு போன் பண்றா? எந்த பொண்ணுமா? அதாங்க, இவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்க போனோம்ல, பஜாரி. அந்த பஜாரி தான் உனக்கு போன் பண்றா. அந்த பொண்ணா? சொல்டா, உனக்கு எதுக்கு அந்த பொண்ணு போன் பண்றா? லலிதா, இங்க பாரு, என் கழுத்து சுளுக்கு சரியாயிடுச்சு. இப்போ இது ரொம்ப முக்கியம், சும்மா இருங்க. சொல்டா, அவ எதுக்கு உனக்கு போன் பண்றா? அது நீ எப்பவுமே ஒரு முக்கியமான போன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பியே, அந்த போன் இதானா? இல்லம்மா, அது வந்து என்னடா மென்னு முழுங்குற? சொல்லு. இல்லம்மா, அது நான் அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி சொல்லி. நீ அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி சொன்னியா? ஏங்க, அந்த பொண்ணு பேசுற பேச்சுக்கு இவன் போய் சாரி சொல்லிருக்க. என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. நீ சும்மா இருமா, அவன் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல வரான். கமான், சொல்லுடா. அப்பா, நீங்க சும்மா இருங்கப்பா. டேய், சும்மா சொல்லுடா, வெக்கப்படாத. அம்மா,
அம்மா அது நான் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணேன்னு அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி கேட்டேன். ஆனா அவளும் சாரி சொல்லிட்டா. ஓஹோ, அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் டேய் சொல்லுடா, நீங்க ரெண்டு பேரும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இவ்வளவுதானா? இதுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்த? நீ ஏன் புள்ளதானடா? கொஞ்சம் கூட உனக்கு சூடு சொரணை இல்ல? அதான் சொன்னியாமா உன் புள்ளன்னு. அப்புறம் எப்படி அதெல்லாம் அவனுக்கு இருக்கும்? நீங்க கொஞ்சம் உங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? சரி சரி. ஏண்டா உன்னை பார்த்து அவ என்னெல்லாம் கேட்டா? இன்னும் எவ்வளவோலாம் கேவலமா பேசினா? அப்படி கேட்டு உனக்கு எப்படி அவளோட பேச தோணுச்சு? இல்லம்மா, மீரா நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு. எது நல்ல பொண்ணா? அவளாடா நல்ல பொண்ணு? அன்னைக்கு எவ்வளவு மரியாதை இல்லாம பேசினா? விடுமா, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவன் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னான். அவளை லவ் பண்றானா சொன்னா? எது லவ் பண்றதா? அது வேற பண்ணிடுவானா இவன்? இவன் மட்டும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா இவனை இப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருப்பேன். இங்க பாரு, இனிமே நீ அந்த பொண்ணுகிட்ட பேசவே கூடாது. இல்லம்மா, மீரா நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு தடவை நீங்க வேணா அவகிட்ட பேசி ஒன்னே பேசக்கூடாதுங்கிற என்ன அவகிட்ட பேச சொல்றியா? இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் நீங்க பொறுமையா நீ கேட்டீங்க. எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் சொல்றது மட்டும் நீ கேளு. இனிமே அந்த பஜாரி கூட நீ பேசவே கூடாது. ஏய் பொறு, இவன் அந்த பொண்ணோட பேசுறதுனால உனக்கு என்ன வந்தது? அந்த பொண்ணு மேல எந்த தப்பு இல்ல. frankly ஸ்பீக்கிங், அன்னைக்கு நீயும் உன் பையனும் தான் அதிகமா பேசுனீங்க. நீங்க கொஞ்சம் தேவையில்லாம பேசுறத நிறுத்துங்க. என்ன எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கு 2 நாளைக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்க மாட்டேன். அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். நீ வா வா என் கூட. அம்மா இருங்கம்மா, அம்மா ப்ளீஸ் அம்மா. அம்மா என்ன? இனிமே அவளை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சாமி முன்னாடி என் மேல சத்தியம் பண்ணு. என்னம்மா அம்மா, மத்தியானம் பாக்கியராஜ் சார் படம் பாத்தியா சன் டிவில? அத சத்தியமெல்லாம் பண்ண சொல்றேன்னு. ஒண்ணு இல்ல கேரி ஆன். சத்தியம் பண்ணுடா. அம்மா ஏமா இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் சத்தியம் பண்ண சொல்றீங்க? எனக்கு இது பெரிய விஷயம். அவளை பார்க்க மாட்டேன், அவகிட்ட பேச மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணு. அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. சந்தோஷ், நீ என் கோவத்தை அதிகப்படுத்துற. உனக்கு நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமாடா? நான் முக்கியம்னா அவளை பார்க்க மாட்டேன், அவகிட்ட பேச மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணு. நீங்க நடத்துங்க. சத்தியம் பண்றா? அம்மா நான் அது வந்து இப்போ நீ சத்தியம் பண்றியா இல்ல நான் அம்மா போவோம்? இருங்க. சரிம்மா, இனிமே நான் மீராவை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். இது சத்தியம். என் மேல கொஞ்சமாவது மரியாதை வச்சிருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம். இருந்தாலும் எனக்கு உன் மேல கோவம் போல. இன்னைக்கு ஒரு நாள் நீ என்கிட்ட பேசவே கூடாது. டேய் உங்ககிட்ட எவ்வளவு தடவை வந்துட்டு போங்க.